Hi friends, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து அதாவது ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13லேருந்து ஆகஸ்ட் 29 வரைக்கும். அப்ளிகேஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் கம்பல்சரி பண்ணியிருந்திருக்கணும். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து டிகிரி வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அது எலிஜிபிள் தான். சரிங்களா? அப்போ பிஇ தான் வந்து கம்பல்சரி. அப்புறம் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது 500. இது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே கேட்கும். அதனால் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா அன்ரிசர்வ்ல போடுற மாதிரி இருக்கும். ஓபிசி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஓபிசி மோஸ்ட்லி எடுத்துருங்க. சீக்கிரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரி, இதுக்கு வந்து கரெக்ஷன் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது. ஆகஸ்ட் 13லேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் போட்டுக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அந்த டேட்டில் கரெக்ஷன் போட்டுக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. சரிங்களா? இது நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை .gov.in கீழே டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதை டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வருதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் பார்த்துருங்க போட்டிருக்காங்க பாருங்க. 30/7/2024 29/8/2024 வரைக்கும். சரிங்களா? கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து அப்ளை கொடுத்து கிரியேட் அன் அக்கௌண்ட்னு கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, பழசு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துங்க. ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாட்டி கிரியேட் பண்ணணும். இது வாங்க எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லலாம். இது ஓகேன்னு கொடுத்துட்டு நேஷனாலிட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு டைம் எல்லாமே ரெண்டு டைம் டைப் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியன் கொடுத்தாச்சா உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ரீடைப் உங்கள் ஃபுல் நேம். அதுக்கப்புறம் ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம்னு கேட்டிருக்கு. நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் என்ன ஜெண்டர், எல்லாமே ரெண்டு டைமு. அதுக்கப்புறம் ஜெண்டர், அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் என்ன மார்க் ஷீட்டில் இருக்கோ அது. மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டு சாரி. மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? மேலே உங்கள் நேம் கொடுக்குற இடத்துல. அப்புறம் மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேனட்ரியாக காமிக்கல, இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆதார் இருக்கும் இல்லையா? ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ ஃபிச் ஆகும். பாருங்கள், காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் வரும் பாருங்கள். வெரிஃபை யூசிங் ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை யூசிங் ஆதார்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பாப்அப் மெனு மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஷீட்டில் இருக்க நம்ம கொடுத்துருக்க பர்சனல் டீட்டெயில்ஸும் ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கா அப்படின்னு கேட்கும். இதை காமிக்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேட்கும். அது ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அஸ் மாட்ரிகுலேஷன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டீட்டெயில்ஸை மாற்றி இது பண்ணி டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குங்க. இதையும் கொடுத்து வெரிஃபைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், சப்மிட் ஆகிடும். டீட்டெயில்ஸ் இங்கே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இமெயிலும் மொபைல் நம்பரும் கொடுத்து ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்பைனேஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அப்புறம் நம்பர்ஸ் வந்து கம்பைனேஷனாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கேப்சாவை கொடுத்துட்டு ப்ரிவ்யூ வரும். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். கேப்சா கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு சக்ஸஸாக கிரியேட் பண்ணியாச்சு. அந்த நான் சொன்ன கம்பைனேஷனில் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ப்ரிவ்யூ ஆகும். நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போனால் நம்ம அக்கௌண்ட் கிரியேட்டர்னு வரும். கிரியேட் அன் அக்கௌண்ட்னு வருது பார்த்தீங்களா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது எடிட் ஆப்ஷன் இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம் அதுலேயே. அப்படி இல்லாட்டினா கிரியேட் அன் அக்கௌண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பேஜ் போகும். லாகின் பேஜ் போனோடனே உங்கள் மொபைல் நம்பர் வந்து இல்லாட்டி மெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்து பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சாவை கொடுத்து லாகின் கொடுங்க.
லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் போகும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 13 ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா எந்த இதுக்கு வந்து ஆர்ஆர்பி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்னை கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை மாற்றி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. டேட் பார்த்துக்கோங்க. 30/7 இதுலேயே காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? 29/8 வரைக்கும் இருக்குது. இதுலேயும் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சேவ் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்தே ஃபெச் ஆகிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கிறதே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்பயும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அதர் டீட்டெயில்ஸ்க்கு போயிடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுற மாதிரி இருக்குன்னா மேரிடு, அன்மேரிடு அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வருது பார்த்தீங்களா, மேரிடா அன்மேரிடாங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ரிலீஜியன், ஹிந்து, கிறிஸ்டின், அதுக்கப்புறம் மதர் டங்க் என்னங்கிறது உங்களுக்கு கொடுத்துருங்க, என்ன மதர் டங்க்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும், இங்கிலீஷ், தமிழ், என்ன லாங்குவேஜ்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. 13 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும். எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்கும். மோஸ்ட்லி உங்கள் டிசிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. 2 இது கொடுத்துக்கோங்க. அதாவது ஸ்கேர் ஆன் தி லெஃப்ட் ஹேண்டு, மோல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த இது மச்சம், தழும்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டிக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து கம்பல்சரி. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இவிஎஸ் இருக்குது. நம்ம வந்து ஓபிசி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஆனால் ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நான் கிரிமி லேயர் தான் எஸ்சி எஸ்டியோட கனெக்ட் ஆகும். அதுதான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓபிசிலேயே கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம நான் கிரிமி லேயரில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கொடுத்தா இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, சர்டிஃபிகேட் நம்பர் எந்த இயர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். காமிக்க பாருங்க. எஸ்ன்னு கொடுக்குறோமா, நான் கிரிமி லேயரில் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது ஓபிசி அப்படின்னு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ண சொல்லும். ஆனால் நம்மகிட்ட இவங்ககிட்ட நீங்கள் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும் போதே சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நோ கொடுத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு போயிடும். அதனால் ஓபிசி மோஸ்ட்லி வாங்கிடுங்க. ஏன்னா அதில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஜாபோட இது வந்து வரும், ரிலாக்ஸேஷன் வரும். ஓபிசி இருந்தால் தான் ஜாபோட ரிசர்வேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஓபிசி முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓபிசி எப்படி வாங்குறதுங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் சேம்னா டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலே ப்ரெசென்ட் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் கொடுத்துருங்க. அட்ரஸ் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் என்னன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஒன்று தான். பர்மனெண்ட்டும் ப்ரெசென்ட்டும் ஒன்று. இங்கே டிக் பாக்ஸ் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். கொடுத்து சும்மா நான் நார்மலாக சும்மா இப்போதைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். டேட் வந்து 1 மந்த் தான் இருக்குது. 10 நாள்லேயே அப்ளை பண்ணாலே வந்துடும். அது எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது அட்ரஸை பார்த்துக்கோங்க. அதுதான் ஓபிசி தான் ரொம்ப மெயின். அதனால் அதை வாங்கிட்டு பண்ணுங்கள். இங்கே டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் அதில் ஃபெச் ஆயிரும். பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் மாற்றி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும்.
நெக்ஸ்ட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருக்கான்னு கொடுத்துக்கோங்க. இபிசின்னு கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸு. அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா 50,000 கீழே வருமானம் இருந்தால் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். அது வந்து இது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி ஃபீக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களாமா. அதனால நம்ம இபிசி வரமாட்டோம் மோஸ்ட்லி, அதனால நோன் கொடுக்குற மாதிரி தான் வரும். அதனால அது நோ கொடுத்துருங்க. சரிங்களா. இபிசிங்கிறது வேற, இடபிள்யூசிங்கிறது வேற, ஏன்னா அது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ். அப்புறம் ஓபிசிங்கிறது வேற, பிசி எம்பிசி தான் ஓபிசி வாங்குவாங்க. இது வந்து 50,000 கீழே இருக்கிறவங்க. இது சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணீங்கன்னா, அதனால நோன் கொடுத்துருங்க. இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்து இது பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அது கீழே போட்டிருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால இருந்தால் மட்டும் ஓகே கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. நான் இபிசி வந்து நோ கொடுத்துட்டேன். இதே கேட்டுக்காங்க பாருங்க, எஸ் கொடுத்தா ஃபீ கன்செஷன் கேட்கும், நம்ம நோ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. இந்தியன் ரயில்வேல ஆல்ரெடி இருக்கீங்களான்னு நோன் கொடுத்துருங்க, எஸ் இருந்தால் எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு, நான் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும், 500 பே பண்ணணும். பே பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த 400 ரீஃபண்ட் வரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வெளியே போய் சென்ட்ரல் அப்ளை பண்ணாலுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும். சரிங்களா. அதுக்கு அடுத்து சேவ் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 10th கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் என்ன டிகிரி என்னங்கிறத நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன போர்டு அப்படின்னு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பாசிங் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆட் கொடுத்து நீங்கள் கொடுத்த அடுத்த டிகிரியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்க, இதிலே காமிக்கிறேன் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 years டிப்ளமோ தான். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், டிகிரி இன் இன்ஜினியரிங் அதை மட்டும் கொடுத்துக்கலாம். மெட்ரிகுலேஷன் கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் ஆட் ஆயிடுச்சுன்னு தான் காமிக்கும். நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எது இருக்கோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன், இது சிவில் இன்ஜினியரிங்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து எடுக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கும் இல்லை டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அது என்ன நீங்கள் டிகிரி சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த அங்கே போஸ்டிங் வந்து அலாட்மெண்ட் வரும். மெட்ரிகுலேஷன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆடட்னு வருது. அதுக்கடுத்து டிகிரி இன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஸ்ட்ரீம் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் தான், அப்லோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன ஸ்டேட்டு, அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் என்ன யூனிவர்சிட்டி ஃபோட்டோ வந்து காமிக்கிங் ஆஃப் காலேஜ் யூனிவர்சிட்டி போட்டு சூஸ் ஃபைல்னு ஆப்ஷன் இருக்கா, அதில் போய் அதுக்கப்புறம் என்ன இயர் பாஸ் பண்ணீங்க அதையும் கொடுத்துட்டு ஆட் கொடுத்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 30 KBலேருந்து 70 KBக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. சிக்னேச்சரும் அதே KB தான். நீங்கள் அதை வந்து ஸ்கேன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும் கம்பல்சரி. நான் கடைசியில் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோ வந்து எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது கடைசி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வச்சு எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. சரிங்களா. அதை ப்ரௌஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கீங்களோ இல்லை மொபைல் வச்சுருக்கீங்களோ அது எங்கே வச்சுருக்கீங்களோ அது வந்து வியூ ஆகும். வியூ ஆனோடனே இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஃபெட்ச் ஆகும். அந்த வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் அதை கொடுத்து டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நிற்கும். அது வந்து ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி சேவ்னு கொடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் அதே சேம் தான், 30 to 70 KBக்குள்ளே இருக்கணும். சரிங்களா. கிளியராக அப்லோட் பண்ணுங்கள், இல்லாட்டினா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ப்ரிஃபரன்ஸ் என்ன வந்து நீங்கள் எலிஜிபிள் போஸ்ட் என்ன போஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அது ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க.
இது பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம கொடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் வந்து காமிச்சிருக்கு. அதில் உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட், அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் போய் ஃபெச் ஆகிக்கும். அந்த ப்ளஸ் மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் போய் நின்றோம். கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒர்க் ஷாப்பு, சூப்பர்டென்ட், சிக்னலு, இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணி இந்த பக்கம் எல்லாமே என்ன ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதுக்கு பதிலாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் குரூப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு. வேணா கொடுங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். எலக்ட்ரானிக்கல் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் போய் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்ளேர் கொடுத்து என்ன பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஆகும். அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இல்லாட்டினா நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் போயிடலாம். அடுத்து அவ்வளோதான் பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட் வந்து ரீஃபண்டபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சோன்னே ரீஃபண்டபிள். பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. இல்லாட்டி எடிட் இல்லை கரெக்ட் அப்படின்னா சப்மிட் போயிடுங்க. டிக் மார்க் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். ஃபோட்டோ நான் சொல்லியிருந்தாலே அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக கொடுத்து பண்ணிக்கணும். லாஸ்ட் ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ்.